Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல pivot tableோட part 2 வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வீடியோ ஃபுல்லா நான் ஒரே ஒரு ஃபியூச்சர் மட்டும் தான் சொல்ல போறேன். அது என்ன அப்படினா slicers. ஸோ ஸ்லைசர்ஸ் அப்படிங்கிறது என்ன, நம்ம எது யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபில்டரிங்கை ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்லைசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பிவட் டேபிளில் ஃபில்டர் பண்ணுறதே ரொம்ப ஈஸி. அதில் நீங்கள் ஸ்லைசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் உங்களோட வேலை ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சர்ட் போய்க்கோங்க. இன்சர்ட்டில் ஸ்லைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பிவட் டேபிளுக்கு சும்மா வெளியில் வச்சு இந்த மாதிரி இன்சர்ட் ஸ்லைசர் போனீங்கன்னு வைங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான் வரும். உங்களால் ஸ்லைசர் எனேபிள் பண்ண முடியாது. ஸோ ஸ்லைசர் கொண்டு வரணும் அப்படின்னா பிவட் டேபிளில் ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் ஸ்லைசர் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களோட பிவட் டேபிள் என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆல்ரெடி டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் நேமும் டர்ன் ஓவரும் எடுத்திருக்கேன். ஸோ அதை மட்டும் விட்டுட்டு நான் மந்த் எடுத்துக்கிறேன், நெக்ஸ்ட்டு சிட்டி எடுத்துக்கிறேன், அப்புறம் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். எடுத்து இப்படி ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி 3 குட்டி குட்டி ஸ்லைசஸ் மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரீசைஸ் கூட பண்ணிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. நான் இதை கொஞ்சம் குட்டியாக பண்ணிக்கிறேன், அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசம்பர் மந்த்து சென்னையில் எவ்வளோ பேஸ்ட்டு சேல் ஆகிருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணால் போதும். இங்கே டிசம்பர், இங்கே சென்னை, இங்கே பேஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் ஹிடன் ஆகிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சென்னையில் டிசம்பரில் பேஸ்ட்டே சேல்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி சோப்பும் ஹிடன் ஆகிருக்கு. ஸோ சோப்பும் சேல் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வரும்போதே நம்மளுக்கு எது அவைலபிளாக இருக்குது அவைலபிளாக இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3 தான் அங்கே சேல் ஆகிருக்கு. ஒன்று பிஸ்கெட்டு, தால், அப்புறம் ரைஸ். இதில் நான் இப்போ சப்போஸ் தால் பார்க்கணுன்னா நான் தால் கிளிக் பண்ணேன்னா போதும், எனக்கு இப்போது இதனோட சேல்ஸு இங்கே காமிக்குது. அதுவும் ஒரே ஒரு கடை மட்டும்தான் எடுத்திருக்காங்க, லக்கி ஸ்டோரு. அவங்களோட டர்ன் ஓவர் 10,000 பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃபில்டரும் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இங்கே கிளியர் ஆப்ஷன் மாதிரி இருக்கும்ல, அது எப்படி கிளிக் பண்ணால் போதும், எல்லாமே கிளியர் ஆகிடும். இதில் நம்ம மல்டிபிள் செலக்டும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு நவம்பர் அண்ட் ஜனவரி பார்க்கணும் அப்படின்னா நவம்பரை ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டிக் மாதிரி இருக்கும்ல, அது ஒரு டைம் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி எல்லோ கலரில் ஹைலைட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மந்த் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது நவம்பர் அண்ட் ஜனவரியோட டோட்டல் இங்கே காமிக்குது. அதில் எனக்கு கோயம்புத்தூரில் சேல்ஸ் ஆனது மட்டும் பார்க்கணுன்னா இங்கே கோயம்புத்தூர் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு பிஸ்கெட்டும் ரைஸும் இல்லை தால் அண்ட் ரைஸ் நான் பார்க்கணுன்னா ஸோ தால் ஒரு டைம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மல்டிபிள் ஆப்ஷன் போயிட்டு இங்கே ரைஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எல்லாத்தோட டோட்டலும் இங்கே வந்துடும். ஸோ இது நீங்கள் ஈஸியாக டேஷ்போர்ட் மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஸ்லைசரை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஏரியாலாம் இந்த மாதிரி வேண்டாம், எனக்கு ஹாரிசாண்டலாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்லைசரை கிளிக் பண்ணி இப்படி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இங்கே மேலே போனீங்க அப்படின்னா லே அவுட்டில் நம்பர் ஆஃப் காலம்ஸ்னு இருக்கும். இப்படி நீங்கள் காலம்ஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு இப்போ ஒரே ஒரு காலமாக இருந்துச்சு, இப்போ 2 காலமாக மாறி இருக்கு பாருங்கள். இங்கே 3 இங்கே 3ன்னு மாறி இருக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஹரிசாண்டலாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் இப்படி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே ஒரே லைனில் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் காலம்ஸ் 6 கொடுக்கணும். நம்பர் ஆஃப் காலம்ஸ் 6 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே லைனில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். எப்படின்னு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் இவ்வளோதான் ஸ்லைசஸ் பற்றி. ஸோ இதை நம்ம டேஷ்போர்ட் மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னா இது கூடயே நம்ம இன்ட்ராக்டிவ் சார்ட்ஸ் மட்டும் போட்டோம்னா போதும், உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு டேஷ்போர்டாக வந்துடும். ஸோ சார்ட்ஸ் எல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. That's all. Thank you for watching.